வணக்கம். மூன் செய்திகள் வாசிப்பவர் மோசஸ் ரத்னராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். சொல்வதற்கு சாதனைகளும் கொள்கைகளும் இல்லாதவர்கள் ஆபாசங்களையும் அவதூறுகளையும் அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆபாச பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு. தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கையெழுத்து. தொகுதிகளை குறைத்துக் கொள்ள திமுக நிர்பந்திக்கவில்லை, கோரிக்கைத்தான் வைத்தனர் என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. ஒற்றுமையை சிதைக்க துடிக்கும் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றும் கருத்து. திமுகவில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் இன்று 2வது நாளாக நேர்காணல். போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்கு விருப்ப மனு அளித்திருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வமும் நேர்காணலில் பங்கேற்பு. அரசியல் பயணம் என்பது என்றும் தொடரக்கூடியது, அதற்கு முற்றுப்புள்ளி என்பதே கிடையாது. மாநிலங்களவையில் இன்றுடன் 37 எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் பிரதமர் மோடி பேச்சு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சொல்வதற்கு சாதனைகளும் செயல்படுவதற்கு கொள்கைகளும் இல்லாதவர்கள் ஆபாசங்களையும் அவதூறுகளையும் அள்ளி இறைத்துக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நேற்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்துள்ள புதிய திட்டமான உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை விமர்சித்தவர், எனது கனவு நடிகை நயன்தாரா என்றும் எனது கனவை நிறைவேற்றுவாரா என கூறியிருந்தார். இவரின் இந்த சர்ச்சை கருத்துக்கு பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனம் இருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பக்கத்தில், எங்கள் மேடைகளில் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொண்டிருக்கும் சாதனைகளையும் அவற்றால் பயனடைந்தவர்கள் குறித்தும் தரவுகளோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றும், மறுபுறம் சொல்வதற்கு சாதனைகளும் செயல்படுவதற்கு கொள்கைகளும் இல்லாதவர்கள் ஆபாசங்களையும் அவதூறுகளையும் அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கின்றனர் எனவும், தமிழ்நாடு மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வளர்ச்சியை தரும் விடியலையே நம் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என பதிவிட்டுள்ளார். திமுக கூட்டணியில் 4 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகளை ஒதுக்கி முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் திமுக கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் வரை ஒதுக்க திமுக விருப்பம் தெரிவித்திருந்தது. அதே சமயம் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் கடந்த தேர்தலில் ஒதுக்கிய 6 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பாக ஏற்கனவே 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட நிலையில் இன்று 4வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக உடன்பாடு எட்டப்பட்டது. இதன்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் 5 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இந்நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து செய்தியாளரிடம் பேசிய வீரபாண்டியன், அமைதியான தமிழ் மண்ணை சீர்குலைக்க பாஜக மற்றும் வகுப்புவாத சக்திகள் துடிக்கின்றன. ஒற்றுமையை சிதைக்க துடிக்கும் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அணி சேர்ந்திருக்கிறோம் எனவும், கடந்த முறையை விட கூடுதல் இடங்கள் தேவை என திமுகவிடம் கேட்டோம். கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைந்துள்ளதால் தொகுதிகளை குறைத்துக் கொள்ள கேட்டுக்கொண்டனர் எனவும், தொகுதிகளை குறைத்துக் கொள்ள திமுக நிர்பந்திக்கவில்லை, கட்டளையிடவில்லை, அழுத்தம் தரவில்லை, கோரிக்கைதான் வைத்தனர் என தெரிவித்தார். ஏற்புடையதல்ல, அதையே நாங்கள் கண்டிக்கிறோம். இப்பொழுது முதல்வரை சந்தித்து நாங்கள் பேசுகிற பொழுது, இது சாதாரணமாக வந்து போகிற தேர்தல் அல்ல. இயல்பான நாடாளுமன்ற ஜனநாயக தேர்தல் என்பது இயல்பானது, வெற்றி தோல்வி இயல்பானது. ஆனால் இன்றைக்கு பிஜேபி ஒரு பதற்ற அரசியலை சுமந்து வருகிறது, வகுப்புவாத அரசியலை சுமந்து வருகிறது, அமைதியான தமிழ் மண்ணை சீர்குலைக்க துடிக்கிறது. எனவே இந்த தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் குறிக்கோள் என்பது பிஜேபியை, அதன் கூட்டணியை வீழ்த்துவதுதான். அந்த வகையில் தமிழக முதல்வர் முன்மொழிந்திருக்கிற கூட்டாட்சி, சமூக நல்லிணக்கம், சமூக நீதி, நாடாளுமன்ற ஜனநாயகம், நமது முன்னோர்கள் இதுகாரம் நமக்கு காத்து வகுத்தளித்திருக்கிற ஜனநாயக விழுமியங்கள், இதை காக்கிற ஒரு பெரும்போரை தமிழக முதல்வர் துவக்கியிருக்கிறார். எனவே முன்னிலும் அதிகமாக அவருடன் நாங்கள் நெருக்கமாக நின்று பிஜேபி, அதன் கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று பேசினோம். வெறும் நாடாளுமன்ற சட்டமன்ற எண்ணிக்கைகளை வைத்து எங்களை மதிப்பீடு செய்யக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். 3 கட்ட உரையாடல், பின்னர் முதல்வர்,
நிறைவாக எல்லாவற்றுக்கும் மதிப்பளித்து முதல்வர் பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கிற காரணத்தினால் நாங்கள் உட்பட எல்லோரும் குறைத்துக் கொள்கிறோம். எனவே நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் 6வது நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். நிறைவாக அதற்கும் வாய்ப்பில்லை, ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் தமிழக முதல்வரோடு இன்றைக்கு திமுக தலைவரோடு இன்றைக்கு நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம். அரசியல் பயணம் என்பது என்றும் தொடரக்கூடியது, அதற்கு முற்றுப்புள்ளி என்பதே கிடையாது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்றுடன் 37 எம்பிகளின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளது. இன்றுடன் ஓய்வு பெற உள்ள எம்பிக்களை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டி பேசினார். அப்போது பேசிய அவர், ஓய்வு பெறும் எம்பிகளின் அனுபவம் பொது வாழ்க்கைக்கு தொடர்ந்து வழிகாட்டும். அரசியல் பயணம் என்பது என்றும் தொடரக்கூடியது, அதற்கு முற்றுப்புள்ளி என்பதே கிடையாது எனவும், தேவகவுடா, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் சரத்பவார் போன்ற மூத்த தலைவர்கள் தங்கள் வாழ்நாளின் பெரும்பாலான நாட்களை நாடாளுமன்ற சேவைக்காக அர்ப்பணித்துள்ளனர். புதிய எம்பிக்கள் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும், நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தை காக்குமாறும், அனுபவம் வாய்ந்த எம்பிக்களிடம் உத்வேகம் பெறுமாறும் புதிய எம்பிக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்தார். தென் மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளுக்கு திமுகவில் விருப்ப மனு அளித்த 750 பேரிடம் இன்று நேர்காணல் நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதேபோல் புதுச்சேரி சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்ய அறிவுறுத்தப்பட்டு இருந்தனர். அதன்படி கட்சி தலைமை அலுவலகத்தில் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்தனர். இதன்படி தாக்கல் செய்திருந்தவர்களை நேரில் அழைத்து அவர்களிடம் நேர்காணல் நடத்தி அதில் தகுதி வாய்ந்தவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்குவதை திமுக வழக்கமாக கொண்டிருக்கிறது. அதன்படி நேற்று நேர்காணல் நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற நேர்காணலில் தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, குமரி, மதுரை, தேனி மாவட்டங்களைச் சேர்ந்த 750 பேரிடம் இன்று நேர்காணல் நடைபெற்றது. இதில் தேனி மாவட்டம் போடியநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்கு விருப்ப மனு அளித்திருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் நேர்காணல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நாளை சென்னை வரவுள்ள நிலையில் அதிமுக, பாஜக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் விரைவில் முடிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு கட்சிகள் தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட தீவிர அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இதில் அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் சென்னையில் கணிசமான தொகுதிகளில் களம் இறங்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதில் வேளச்சேரி, மயிலாப்பூர், தியாகராய நகர் உள்ளிட்ட தொகுதிகளை கேட்டு பெற பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நாளை சென்னை வரும் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதால் அடுத்த ஓரிரு நாட்களில் அதிமுக, பாஜக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வரும் தேர்தலிலும் திமுக தலைமையிலான கூட்டணி மெகா வெற்றி பெற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முன்னாள் ஆளுநர் RN ரவி சட்டமன்றத்தில் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்திய போதும் ஜனநாயகம் முறைப்படி சட்டப்பேரவை கூட்டம் கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்றதாகவும், வரும் தேர்தலிலும் திமுக தலைமையிலான கூட்டணி மெகா வெற்றி பெற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்களுக்கான நற்பணிகளை மீண்டும் தொடர்வார் என தெரிவித்தார். ஆளுநர் அவர்கள் எத்தனையோ முறை மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் வந்தாங்க. அதுவும் நடக்கலை. ஜனநாயகம் வென்றது. அதாவது உள்ளங்கையில் இருக்க புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? இல்லை. தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் எப்போ வரும்னு காத்திருக்காங்க. மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் யாரை சுட்டி காட்டுறாங்களோ அவங்கள வெற்றி பெற வைக்கிறதுக்கு நீங்கள் போய் பாருங்கள். எல்லா தாய்மார்களும், எல்லா இளைஞர்களும் 10 லட்சம் பேர் மடிக்கணினி வாங்கியிருக்காங்க. 12 லட்சம் பேர் மாதம் 1000 ரூபா வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விடியல் பயணத்தில் தினம் 57 லட்சம் பேர் பயணிக்கிறாங்க. 1,31,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபா வருது. மாண்பு முதல்வர் மகராசன் எங்களுக்கு தாராரு. அந்த பெண்கள் சொல்கிறது, என் பிள்ளை கூட இதை விட நிறைய சம்பளம் வாங்கின பிள்ளை கூட 1 ரூபா தரமுண்டான். மகராசன் 15ஆம் தேதினா என் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடுது. அந்த மகராசனுக்கு நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம். தேர்தலில் யாரை சுட்டி காட்டினாலும் நாங்களே வீடு வீடாக போய் ஓட்டு கேட்க தயாராக இருக்கோம்னு சொல்லி மாண்புமிகு முதல்வரால் பயனடைந்தவர்கள், நம்முடைய மாணவ செல்வங்கள் உட்பட எல்லோருமே
நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மீண்டும் முதல்வராக வேண்டும். 1000 ரூபாய் 2000 ரூபாயை தர நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் மாண்புமிகு முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் ஆசனத்தில் அமர்வார். நிச்சயமாக மக்களுக்கு நல்லது தொடர்ந்து நடக்கும். தேர்தல் நேரத்தில் மட்டும் பணத்தை வாரி இறைத்து மக்களை ஏமாற்ற திமுக முயற்சிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வரவுள்ளார். அவர் வந்தவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேசி இறுதி செய்யப்படும் எனவும், தேர்தல் நேரத்தில் மட்டும் பணத்தை வாரி இறைத்து மக்களை ஏமாற்ற திமுக முயற்சிப்பதாக கூறிய அவர், மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள் என தெரிவித்தார். இன்னும் 12 நாள் இருக்குது நாமினேஷன். அதாவது திமுக இன்றைக்கி மாநில கட்சி, அவங்க ஏற்கனவே பேசி முடிச்சுட்டாங்க. நாங்கள் எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி வருவார்கள். வந்த உடனே நாங்கள் பேச்சுவார்த்தை தொடங்கி வெற்றிகரமாக முடிப்போம். விளாத்திக்குளத்தில் +2 படிக்கக்கூடிய மாணவர் SSLCயில் 500க்கு 495 மார்க் வாங்கிடும். அந்த பிள்ளையுடைய கனவு என்னவாக இருக்கும்? ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு எஸ்பி ஆகணும். அந்த பிள்ளையுடைய கனவு இருக்காதா? அந்த தாய் தந்தையருடைய எண்ணங்கள் அப்படி இருக்காதா? ஆனால் படுபாவிகள் தூக்கிட்டு போய் கற்பழித்து துண்டு துண்டாக வெட்டி கொண்டு இருக்காங்க. எவ்வளோ கொடூரம் பாருங்கள். யாருடைய ஆட்சியில்? மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். நயன்தாரா குறித்து கீழ்த்தரமாக பேசிய CV சண்முகம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பான தென்னிந்திய நடிகர் சங்கம் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில், பாராளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் அவர்களுக்கு சமீபத்தில் தாங்கள் பேசிய மிகவும் கீழ்த்தரமான, கேட்கவே கூசுகின்ற காணொலி எங்கள் பார்வைக்கு வந்தது. தொடர்ந்து நடிகர் சமூகத்தின் கண்டனங்களும் கோபங்களும் கைபேசி வழியாக தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. தேர்தல் களத்தில் கருத்து ரீதியாக, கொள்கை ரீதியாக கட்சிகள் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் அடிப்படை கண்ணியத்தோடு, அதுவும் பொறுப்பில் இருக்கின்றவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வார்த்தைகளை மிகவும் கவனமாக கையாள வேண்டி இருக்கிறது எனவும், ஆனால் தாங்கள் சபை நாகரிகத்தை விட்டொழித்து ஒலிபெருக்கி மூலமாக எங்கள் சகோதரி நயன்தாராவை உட்படுத்தி பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ள அவர்கள், இது பெண்களின் யுகம், அவர்கள் இல்லாத துறையே இல்லை. அரசியலில் கோலோச்சிய இந்திரா காந்தி, உங்கள் தலைவி ஜெயலலிதாவை விடவா உதாரணம் இருக்க முடியும் என்றும், அப்படி இருக்க சினிமா நடிகைகளை இவ்வளவு கேவலமான முறையில் பேசுவது என்ன அரசியல் நாகரிகம்? இதைத்தான் உங்கள் கொள்கை சொல்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற மரியாதை இன்னும் இருக்கிறது என்ற காரணத்தினால் நடிகர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குரலில் தங்களிடமிருந்து மன்னிப்பும், இனி எங்கள் துறை சார்ந்த பெண் திறன்களை மரியாதை குறைவாக பேச மாட்டேன் என்கின்ற உத்தரவாதமும் கேட்கிறோம் என குறிப்பிட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,16,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத வகையில் உயர்ந்து பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் தங்கம் விலை கடந்த சில நாட்களாக குறைந்து வரும் நிலையில் இன்றும் சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,16,560 ரூபாய்க்கும், கிராமிற்கு 80 கிராம் குறைந்து 1 கிராம் 14,570 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போன்று வெள்ளியின் விலையும் சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் சில்லறை வெள்ளியின் விலை 5 ரூபாய் குறைந்து 275 ரூபாய்க்கும், கட்டி வெள்ளியின் விலை 5,000 ரூபாய் குறைந்து 2,75,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மன்னார் வளைகுடா முதல் தெற்கு உள் கர்நாடகா வரை நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், மன்னார் வளைகுடா முதல் தெற்கு உள் கர்நாடகா வரை நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாளை தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.